أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அருள் பெற வாழ்ந்திடுவோம் என்ற இந்த தலைப்பின் கீழாக தான் தொடர்ச்சியாக நாம் சில முக்கியமான தகவல்களை பார்த்து வருகிறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அருள் எவ்வளவு அவசியமானது என்பது தொடர்பாகவும், அந்த அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, எது போன்ற காரியங்களை நமது வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். முதல் நாளிலே அல்லாஹ்வினுடைய அருளின் அவசியம் தொடர்பாக, அடுத்தடுத்த நாட்களில் அந்த அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவாறு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், அதே போன்று நமக்கு தெரிந்ததை பிறருக்கு எடுத்துரைக்கணும், மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், இந்த காரியத்தை யார் சரிவரச் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மிக இலகுவான ஒரு வழியைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மிக இலகுவான ஒரு வழி என்னது? அது அல்லாஹ்வினுடைய அருள் களஞ்சியமான திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைப்பது. திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்தில் இறைவன் பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் இதை பற்றி பேசும் பொழுது, வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த அருள்மறை குர்ஆனிலே நாம் மக்களுக்கான நிவாரணத்தையும் அதே போன்று ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஒரு அருட்கொடையாக நாம் அருளியிருக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனினுடைய சிறப்பாக சொல்லி காட்டுகிறான். வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் இந்த திருமறை குர்ஆன், இந்த வேதம் என்பது ஒரு அருட்கொடை. அல்லாஹுடைய அருள் அதிகம் ஒளிந்திருக்கக்கூடிய, நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு வேதம் தான் இந்த திருமறை குர்ஆன். அல்லாஹுடைய அருளால் அது நிறைந்திருக்கிறது. அந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இப்போ இந்த ரமலான் மாதம், இந்த வருஷத்தினுடைய ரமலான் மாதமே முடிய போகுது. இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறோம். எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? இறைவனுடைய அருளான அருட்கொடையான திருமறை குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர் ஃபல்யசும், அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் நீங்கள் நோன்பு வையுங்கள். எவ்வளவு மாதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம் அவ்வளவு புனிதமிக்க ஒரு மாதம். காரணம் என்ன? அல்லாஹுடைய அருள் திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது.
அதிலும் குறிப்பாக பிரத்யோகமாக இறுதி 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கத்ர், அதனுடைய சிறப்பா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த வேதத்தை, குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் அருளினோம். வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். பொதுவாகவே அல்லாஹ்வுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, என்ன தெரியுமா? ரொம்ப மகத்துவம் வாய்ந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் கேள்வியை போன்று கேட்பான். கேள்வி மாதிரி அல்லாஹ் கேட்பான். அது அல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம். மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், ஆழமாய் கவனியுங்கள் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு கேள்வி மாதிரி கேட்கிற வழக்கம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த வேதத்தை கத்ருடைய இரவில் தான் நாம் அருளினோம். வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இரவுக்கு இவ்வளவு சிறப்புகளை இறைவன் வழங்கியதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள், வேத வரிகள், திருமறை குர்ஆன் முதலில் அந்த இரவில் தான் அருளப்பட்டது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற இந்த 5 வசனத்தை அல்லாஹ் இந்த இரவில் தான் அருளுகிறான். அதனால தான் இந்த மாசத்துக்கே புனிதம். அந்த அருள் வளம் மிக்க இந்த திருமறை குர்ஆனோடு நாம் எவ்வளவு தொடர்பில் இருக்க வேண்டும்? இறைவனுடைய வேத வரிகளை செவியேற்பதற்கு, அவனுடைய வசனங்களை படிப்பதற்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேத வரிகளை படிப்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு, நம்முடைய பணிகளுக்கு நாம் ஒதுக்கக்கூடிய நேரங்களில் ஒரு 10% நாம் திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக ஒதுக்குகிறோமா? ரமலான் மாதம் வந்தால் எப்படியாவது ஒரு குர்ஆனை முடிச்சிடணும், 2 குர்ஆனை முடிச்சிடணும் இலக்கு வைப்பாங்க. மற்ற மாதங்களில் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கான அவசியம் இல்லாமல் போய்விட்டதாம்? அல்லாஹ்வுடைய தேவை இல்லாமல் போய்விட்டதாம்? ரமலானில் மட்டும் 30 ஜுஸுவை முடிச்சிட்டா போதும், மற்ற மாதத்தில் பூட்டி வைங்க, அடுத்த ரமலானுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மக்களுடைய நிலைமை இப்படி தாங்க இருக்கு. ஆனால் இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அருள் கிடைக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு சபையில் திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிறதோ, ஒருவருக்கொருவர் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு சபை, ஒரு பள்ளிவாசல், இறைவனுடைய இல்லம், அந்த இறை இல்லத்திலே திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிறது. ஒருவருக்கொருவர் திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு சபை. இந்த சபையினுடைய சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, கஷியத்துஹுமுர் ரஹ்மாம், அல்லாஹ்வுடைய அருள் அந்த சபையை சூழ்ந்திருக்கிறது. ஒரு பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய வேத வரிகளை எடுத்து ஓதினால், திருமறை குர்ஆன் ஓதப்படுமையானால், திருமறை குர்ஆன் வசனங்களை ஒருவருக்கொருவர் ஓதி கொடுப்பார்கள் என்று சொன்னால், கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்திருக்கிறது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய அருள் அப்படியே அவர்களை போர்த்தி கொண்டு இருக்கிறது. ஹஃபத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அதைவிட ரொம்ப சிறப்பிற்குரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்றாங்க, தக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தாம், அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் இவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறான். பாத்தியாம், என் அடியார்களை பாத்தியாம், இந்த பகுதியில், இந்த பள்ளிவாசல்ல, என்னுடைய இல்லத்தில் என் வேத வரிகளை ஓதுகிறார்கள், என் திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிறது, என்னுடைய வேத வரிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஓதி கொடுக்கிறார்கள் என்று அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பெருமைப்படுகிறான். இறைவனுடைய பெருமைக்குரிய ஒரு விஷயம், யார் வேதத்தை ஓதுகிறார்களோ அவர்கள். எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனுக்கான சிறப்பு இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த வேதத்தை படிப்பதற்கு, ஓதுவதற்கு
பிறர் ஓதி அதை கேட்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு கேட்பதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அழைக்கிறாங்க. அழைத்து விட்டு, எனக்கு திருமறை குர்ஆனில் இருந்து சில விஷயங்களை ஓதி காட்டுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. நம்ம யாரையாவது அழைச்சி இப்படி கேட்போமா? எனக்கு கொஞ்சம் குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுங்க, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது ஒருவரிடத்தில் நாம் இது போன்ற வாசகங்களை பயன்படுத்தி இருப்போமா? அல்லாஹுடைய தூதர் ஒரு நபி தோழரை அழைத்து அந்த தோழரிடத்தில் கேட்கிறார், எனக்கு சில திருமறை குர்ஆன் வசனங்களை நீங்கள் ஓதி காட்டுங்கள். உடனே அந்த நபி தோழர் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரை நான் ஓதி காட்டணுமா? உங்கள் மீது தானே திருமறை குர்ஆனே அருளப்படுகிறது. உங்கள் மீது அருளப்படுகின்ற நிலையில் நான் ஏன் உங்களுக்கு ஓதி காட்டணும்? நியாயமான ஒரு கேள்வியா இல்லையா? உங்களுக்கு தான் வேதம் அருளப்படுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு தான் வசனங்களை அருளுகிறான். இப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும்? என்ன அவசியம் இருக்கிறது என்று அந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். பிறர் ஓத நான் அதை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன், அதனால ஓதி காட்டு. அந்த சஹாபி ஒரு சில வசனங்களை ஓதுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அந்த வேத வரிகளை செவியேற்கும் பொழுது கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர் வழிகிறது. திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அப்படி நாமும் ஆர்வம் காட்டுவோமேயானால் அல்லாஹுடைய அருளை நாம் அதிகம் பெறலாம். இறைவனால் அதிகம் அருள் செய்யப்பட்டவர்களாக நாம் ஆவோம். ஆனால் இறைவனுடைய வேத வரிகளை செவியேற்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுவதே இல்லை. ஓதுறதுக்கும் ஆர்வம் காட்டுறது இல்லை, அதை கேட்பதற்கும் ஆர்வம் காட்டுவது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, பள்ளிவாசல்ல பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த பயானை செவியேற்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? அப்படி பயான்ல என்ன சொல்ல போறாங்க? அவங்க வீட்டில் நடந்த, அவங்க ஊரில் நடந்த சொந்த கதை, சோக கதையை சொல்ல போறாங்களா? எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாய், எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு, பொருளாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன், அவர் கதையை வந்து சொல்ல போறாரா? அல்லாஹுடைய வேதத்தை படித்து காட்ட போறாங்க. திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து முன்வைக்க போகிறார்கள். அல்லாஹுடைய வஹி செய்திகள் சொல்லப்படக்கூடிய ஒரு சபை. ஆனால் அந்த சபையில் அந்த உரைகளை கேட்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. இன்னும் சிலரை நாம் பார்க்கலாம், ஏற்கனவே கேட்ட செய்திகளாக, கேட்ட வசனங்களாக இருக்குமே, ஆனால் மீண்டும் அதை கேட்பதற்கு அலட்சியம் காட்டுவார்கள். உதாரணத்துக்கு மெம்பர் மேலே ஏறி பேச போற தலைப்பு தொழுகைன்னு சொல்லிட்டா போதும், எல்லாருடைய தலை அப்படியே குனிஞ்சு போயிடும். தொழுகையா? அதான் எத்தனையோ பயான் நம்ம தொழுகையை பற்றி கேட்டுட்டோமே, தொழுகையை பற்றி நமக்கு தெரியாத செய்தி இருக்கா? எவ்வளவு உரைகளில் தொழுகையை பற்றி நாம் செவியுற்று விட்டோம், நோன்பை பற்றி நாம் கேட்டு விட்டோம், தர்மத்தை பற்றி நாம் கேட்டு விட்டோம் என்ற ஒரு சிந்தனை அதிகமான முஸ்லீம்களுக்கு வந்து விடுகிறது. அதனாலேயே நிறைய பேர் தலைப்பே சொல்ல மாட்டாங்க, நேராக டாபிக் உள்ள போயிடுவாங்க. தலைப்பை சொன்னால் இதுதான் கான்செப்ட், கவனிக்க மாட்டான் என்ற அச்சத்தில் நேராக டாபிக் உள்ள நிறைய பேர் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உரைகளை கேட்பதிலே அலட்சியம் நம்மிடத்தில் இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய ஒரு இலக்கணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபதக்கிர், நபியே மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், என்னை பற்றி மக்களுக்கு நினைவு கூறுங்கள், என்னுடைய வேத வரிகளை ஓதி காட்டுங்கள், என்னை பற்றிய செய்தியை மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், என்னை பற்றி அறிவிக்கக்கூடிய எல்லா செய்திகளும் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கிறான் இறைவன். என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள், என் வேத வரிகளை மக்களுக்கு ஓதி காட்டுங்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அந்த செய்திகள் அவருடைய வாழ்க்கையிலே பயனளிக்கும். அந்த வேத வரிகளை கேட்பதிலிருந்து வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளனுக்குரிய பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த பண்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குதான். எவ்வளவு வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா?
திருமறை குரானின் மூலம் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்தில் இப்படி ஒரு தவறு இருந்தது, நான் திருத்திக் கொண்டேன் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மால் பட்டியலிட முடியுமா? இல்லையே. என்ன காரணம்? குரானை கேட்பதற்கே நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை, செவியேற்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை, குரானை எடுத்து ஓதுவதற்கு நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. ஆனால் அந்த திருமறை குரானை நாம் எடுத்து ஓதும் பொழுது, செவியேற்கும் பொழுது நிச்சயமாக ஏராளமான அருள்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான் இந்த திருமறை குரானின் மூலம். ஆனால் இதை கேட்பதில் எவ்வளவு அலட்சியம் நாம் காட்டுகிறோம். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, திருமறை குரான்ல அலிஃப் லாம் மீம் என்ற இந்த மூணே லெட்டர், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, இதை நீங்கள் ஓதினால் 30 நன்மை என்றார்கள் நபிகளார். அப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதுறாரு, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதுனாம் எவ்வளவு நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். திருமறை குரானை சரிவர நாம் ஓதினால் மட்டும்தான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவனுடைய அருளை நம்மால் பெற முடியும். சஹாபாக்கள் ஓதினார்கள், திருமறை குரான் வசனங்களை ஓதுவதற்கு ஆர்வம் காட்டினார்கள், மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி அல்லாஹுடைய தூதர் இடத்துல வராங்க. வந்துவிட்டு, அல்லாஹுடைய தூதரே, எல்லா நேரங்களிலும் ஆண்கள் மாத்திரம் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் சரி ஆண்கள் மட்டுமே உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், பெண்களாகிய நாங்கள் உங்களை அடையவே முடியவில்லை, அடைவதற்கான சான்ஸே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஆண்களே உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து வேத வரிகள் வகி செய்திகள் உங்களுக்கு வருகிறது, அவர்கள் மாத்திரம் அதை மரணமிடுகிறார்கள், எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நாங்களும் திருமறை குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோம், எங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது, அதனால் எங்களுக்காக நீங்கள் ஒரு நாளை ஒதுக்க வேண்டும், இஜ்அல் லனா யௌமா, எங்களுக்காக ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள், அல்லிம்னா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தந்த எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அந்த பெண் அல்லாஹுடைய தூதரிடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி மார்க்க செய்திகளை அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள், திருமறை குரானை ஓதி காட்டினார்கள், வஹீ செய்திகளை அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் நபிமொழிகளில் பார்க்கிறோம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து மக்களை அழைத்தாலும் மக்கள் வர்றது கிடையாது. தர்பியா நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், தர்பியாவிலே கலந்து கொள்ளுங்கள், இவ்வளவு தலைப்புகள் இருக்கிறது, மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அருளை பெறுங்கள் என்று மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாலும் மக்கள் அதை அலட்சியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, சரி மறந்துடுவான், ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணுவாங்க, மறுபடியும் மறந்துடுவான், ப்ரோக்ராமுக்கு 2 மணி நேரம் முன்னாடி கால் பண்ணுவாங்க. அவ்வளவு அழைப்புகள் கொடுத்தாலும் சரி அதிகமான மக்கள் கலந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, இவர்களுக்காக ஒரு சபையை ஒதுக்க வேண்டும் என்று இவங்களே வாண்டடா போய் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க, வேத வரிகளை நாங்கள் கேட்க வேண்டும், திருமறை குரானை நாங்கள் செவியேற்க வேண்டும் என்ற ஆர்வம் சஹாபாக்களிடத்தில் இருந்திருக்கிறது. அதனால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சென்று கோரிக்கை வைத்தார்கள், திருமறை குரான் வசனங்களை கேட்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். திருமறை குரான் வசனங்களை கேட்பதால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, நம்முடைய இறை எச்சத்தை அது மெருகூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு வேதத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதோ நம்முடைய இறை எச்சம் அதிகரிக்கும். இறை எச்சம் அதிகரித்தால் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்வாரோ அந்த இறையச்சவாதிகளை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த இறையச்சவாதிகளுக்கு தான் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கிறது, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது. இறையச்சவாதிகளாய் மாற வேண்டும். அதற்கு என்ன வழி, என்ன செய்வது? திருமறை குரானை ஓதுங்கள், அரபியில் ஓதினால் அதற்கு அல்லாஹுடைய அருள், நம்முடைய தாய்மொழியில் நாம் படித்தால் இறைவனுடைய அச்சம் அதிகரிக்கும், அதற்கும் அல்லாஹ்வுடைய அருள். எப்படி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்!
கையிலே மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை ஏந்தியவர்களாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அருட்கொடையை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவதுதான் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு அருட்கொடைகள் அருளப்பட்டிருக்கலாம், அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம். எனக்கு வழங்கப்பட்டது இந்த திருமறை குர்ஆன் என்றார்கள் நபிகளார். இப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதமான இந்த குர்ஆன் என்பது அருள் வளம் மிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதோடு நாம் தொடர்பு வைத்தால் ஏராளமான நன்மைகளை, அருள்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அரபு மொழியிலும் ஓதணும், அதே சமயம் நம்முடைய தாய்மொழியிலும் பொருள் உணர்ந்து நாம் படித்து நம்முடைய இறையச்சத்தை நாம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த இறையச்சத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். எப்படியெல்லாம் ஒருவருடைய இறையச்சம் அதிகரிக்கும்? குர்ஆன்ல பல விஷயங்களை அல்லாஹ் பேசுறான். அதிலும் குறிப்பாக மறுமையை பற்றி பேசக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய இறையச்சத்தை மெருகூற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். மறுமையை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்புல் ஆலமீனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஜல்சலத்த சாத்தி ஷைஉன் அலீம், மறுமை நாளுடைய திடுக்கம் ரொம்ப கடுமையானது. அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அந்த மறுமை நாள் எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு கொடுமையானது, அல்லாஹ் எப்படியெல்லாம் தண்டனைகளை, வேதனைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் திருமறை குர்ஆனிலே நாம் பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் மீதான அச்சம், பயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். அந்த இறையச்சம் நம் வாழ்க்கையில் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையவே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். திருமறை குர்ஆனை அதிகம் எடுத்து படிக்க வேண்டும், ஓத வேண்டும். அதை ஓதுவதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி இறைவனுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை வசனங்களை நாம் கேட்கிறோம். பல உரைகளை செவியேற்கும் பொழுது, திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து ஓதும் பொழுது ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது திருமறை குர்ஆன் வசனங்களை கேட்டு நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோமாம்? நம்முடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்திருக்குமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன் வசனங்களை கேட்கும் போதெல்லாம் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டு தொழுகையில் திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்துல்லா இப்னு ஷிஹீர் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடிகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? சட்டி கொதிப்பதை போன்ற ஒரு சப்தம் அல்லாஹ்வுடைய தூதரின் நெஞ்சில் இருந்து வெளியேறுகிறது. இப்படி சத்தம் போட்டு அழுகுறாங்க. சும்மா சாதாரணமாக ஒரு சொட்டு, ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். சட்டி கொதித்தால் எவ்வளவு சப்தம் கேட்கும், அவ்வளவு ஓசைகளை எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே அழுது கொண்டிருந்தார்கள் என்று அப்துல்லா இப்னு ஷிஹீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் வசனங்களை ஓத ஓத நம்முடைய ஈமான், இறையச்சம் அதிகரிக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், முஃமின்கள் யார் தெரியுமாம்? அல்லாஹ்வை பற்றி திருமறை குர்ஆன் வேத வரிகள் அவர்களுக்கு மத்தியிலே ஓதப்படுமையானால் வஜிலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். ஃபஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானாம், இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதப்படுமையானால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்கிறான் இறைவன். திருமறை குர்ஆன் வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்க வேண்டும். அந்த நடுக்கத்தின் காரணமாக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வலிமையானால் நிச்சயமாக நீங்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். திருமறை குர்ஆன் வசனங்களை கேட்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு காரியம். ஒரு மனிதனுக்கு மறுமையிலே கண்ணியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்காம், அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், தன்னுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு கண்ணியம் உள்ளது, படித்தரம் உள்ளது என்று அல்லாஹ் பேசுகிறான்.
திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதி அழுதால் மறுமை நாளிலே நமக்காக ஏராளமான கண்ணியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பல படித்தரங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஓதினால் தானே நமக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வரும். குர்ஆனை செவியேற்பதற்கு நாம் ஆர்வம் காட்டினால் தானே நம்மால் இறைவனை அஞ்சி அழுக முடியும். குர்ஆனையே ஓதுறது இல்லை, குர்ஆனை கேட்பதற்கும் ஆர்வம் காட்டுவதில்லை. இப்படி ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாளை மறுமையில் நான் வெற்றி அடையணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், நல்ல படித்தரங்கள் கண்ணியமான ஒரு தங்குமிடம் எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுவது நியாயமாம்? ஆசைப்பட்டால் மட்டும் போதுமாம்? எதை நம்முடைய லட்சியமாக வைத்து நாம் பயணிக்கிறோமோ அந்த லட்சியத்தில் வெற்றி அடைவதற்கான வழிவகைகளில் நாம் ஈடுபட வேண்டாமாம்? திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து ஓதுங்கள், அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள். ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அந்த வேதம் தான் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கான அருட்கொடை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் நபித்துவத்தை அடைகிறாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. உடனே எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம்? ஏராளமான எதிர்ப்புகள், ஆரம்பத்தில் இருந்தே பயங்கரமான எதிர்ப்பு. சரி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதில் சில சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க. அபிசீனியாவில் போயிருக்கும் பொழுது அபிசீனியா நாட்டு மன்னர் யார்? நஜ்ஜாசி மன்னர். அவர் கிறிஸ்தவர், நசாராக்களை சார்ந்தவர். அந்த மன்னர் இடத்துல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்க தலைமையில் சஹாபாக்களும் இருக்கிறாங்க, மக்கத்து காஃபிர்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்குவாதம், ஒரு பேச்சுவார்த்தை போகுது. இவங்களாம் ஏமாத்துறவங்க, ஊரை விட்டு ஓடி வந்தவங்க, குடும்பத்தை பிரித்தவங்க, உறவுகளை பிரித்தவங்க என்று மக்கத்து காஃபிர்கள் இஸ்லாமியர்கள் மீது, சஹாபாக்கள் மீது பல குற்றங்களை சுமத்துகிறார்கள். நஜ்ஜாசி மன்னர் அந்த சஹாபாக்களை பார்த்து கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் முஹம்மது என்பவரை தூதர்னு சொல்றீங்கல்ல, அவர் உண்மையிலேயே தூதராக இருந்தால் அவருக்கு ஒரு வேதம் அருளப்பட்டு இருக்கும், ஆமாவா இல்லையா? தூதர்னாலே ஒரு வேதம் இருக்கும். இப்போ இவருக்கு அருளப்பட்ட வேதத்திலிருந்து ஏதாவது சிலவற்றை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று நஜ்ஜாசி மன்னர் முஸ்லீம்களிடத்தில், சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க. உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா மரியம் 19வது அத்தியாயம் மரியம், அந்த அத்தியாயத்தில் ஓதி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நஜ்ஜாசி மன்னர் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு? தன்னுடைய தாடியெல்லாம் நனைகின்ற அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறார். அது ஒரு கிறிஸ்தவ சபை. அங்கு அதிகமான பாதிரிமார்கள் இருப்பார்கள், ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, பாதிரிமார்கள். அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கைகளில் ஏடுகள் இருக்கிறது. அந்த பாதிரிமார்கள் திருமறை குர்ஆன் வசனங்களை செவியேற்று தன் கையில் இருக்கக்கூடிய ஏடுகளெல்லாம் நினைகின்ற அளவுக்கு கண்ணீர் வடித்தார்கள். யோசிச்சு பாருங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற ஏகத்துவத்தை ஏற்கவில்லை, சத்தியத்தை ஏற்கவில்லை, அல்லாஹுடைய தூதரை தன்னுடைய நபியாக ஏற்கவில்லை, திருமறை குர்ஆனை தன் வேதமாக நம்பவில்லை. ஆனால் அதை கேட்ட முதல் தடவையே கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, தாடியெல்லாம் ஏடுகள் எல்லாம் நினைகின்ற அளவுக்கு கண்ணீர் வடிகிறது. மார்க்கத்தை ஏற்காத, ஈமான் கொள்ளாத அந்த மக்களுக்கே இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது என்பவர்தான் அல்லாஹுடைய தூதர், இந்த உலகம் நிலையான உலகம் அல்ல, வல் ஆகிரத்து ஹைரும் வ அபுகாம், மறுமைதான் நிலையான உலகம், மறுமைதான் தலைச்சிறந்த உலகம் என்று எல்லாவற்றையும் நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வேதமான திருமறை குர்ஆன் வசனங்களை செவியேற்கும் பொழுது கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாமா? எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? ஏன் அது போன்ற நிலைக்கு நாம் இன்னும் வரவில்லை? ஏனென்றால் குர்ஆனை செவியேற்பதில், படிப்பதில் நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. இதுதான் உண்மை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, திருமறை குர்ஆன் வசனம்
எனக்கு தெரியாத ஒரு வசனம் வேறு யாரேனும் அறிந்து வைத்திருந்தால், எனக்கு தெரியாத ஒரே ஒரு வசனம், எனக்கு தெரியாத ஒரு வசனத்தை வேறு யாரேனும் மரணம் பண்ணி வைத்திருந்தார்களே ஆனால், ஒட்டகம் பயணிக்கக்கூடிய அளவுக்கு தூரம் இருந்தாலும் சரி, நான் பயணம் மேற்கொண்டு அந்த ஒற்றை வசனத்தை கற்றுக்கொள்வேன் என்று அந்த நபி தோழர் சொல்றார். ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம் எனக்கு தெரியாத வசனமாக இருக்குமே ஆனால் நான் பயணம் மேற்கொண்டாவது அவரை சந்தித்து அந்த ஒற்றை வசனத்தை மரணம் செய்து கொள்வேன். குரானை மரணம் செய்வதற்கு, படிப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, யார் இந்த திருமறை குரானை மரணம் செய்து சரளமாய் ஓதுவார்களோ அவர்கள் கண்ணியம் வாய்ந்த மலக்குமார்களுக்கும் ஒப்பானவர்கள். சாதாரண மனிதர்கள் அல்ல, கண்ணியம் நிறைந்த வானவர்கள், அல்லாஹ்வினுடைய நன்றிமிக்க அடியார்கள், அல்லாஹுடைய கண்ணியமிக்க அடியார்கள். அந்த மலக்குமார்களோடு அல்லாஹுடைய தூதர் யாரை ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? திருமறை குரானை மரணம் செய்து யார் சரளமாக ஓதுவார்களோ அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு ஒப்பானவர்களாம். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சரி, மனப்பாடமா ஓத வரல, சரளமா ஓத தெரியல, திக்கியாவது நீங்கள் ஓதினால் நீங்கள் ஓதுவதற்கு 2 மடங்கு கூலி, 2 மடங்கு நன்மை. எப்படி நீங்கள் ஓதினாலும் திருமறை குரானை எடுத்து நீங்கள் புரட்டினாலே நிச்சயமாக உங்களுக்கு நன்மை, அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. என் புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய பட்டதாரி படிப்பை படித்து முடிக்க வேண்டும் என்பதை லட்சியமாக வைத்து பயணிக்கக்கூடிய பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும், குரான் கல்வியை போதிக்க வேண்டும், குரான் பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று குரானை சொல்லித் தருவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களாம். பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில், காலேஜ்களில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய பெற்றோர்கள் மதரசாக்களில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களா? இப்படி நம்முடைய நிலை நீடிக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருளை நம்மால் பெற முடியாது, அல்லாஹுடைய நேசத்தை நம்மால் பெற முடியாது, நம்முடைய இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்த இயலாது. எப்பொழுது இறையச்சம் அதிகரிக்கும்? அல்லாஹுவை பற்றியான உரையாடலை நாம் படிக்கும் பொழுதுதான் இறையச்சம் அதிகரிக்கும். நேரடியான உரையாடல், அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உரையாடல் பேச்சே குரான் தான். குரான் மூலமாகத்தான் இறைவன் நம்மிடத்தில் பேசுகிறான். அல்லாஹுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது, ஓதும் பொழுது இறையச்சம் அதிகரிக்கும். அந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும். படிக்கணும், ஓதுவதற்கு ஆர்வம் காட்டணும். அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய அருளை பெற்றவர்களாய் நம்மால் மாற முடியும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மால் இயன்ற அளவுக்கு ரமலான் மாசத்துல மட்டும் நம்ம பிரத்யோகமாக குரான் ஓதணும். 30 ஜுசுவை ஓதி முடிச்சிட்டோம், ஒரு வாட்டி குரானை ஓதி முடிச்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. செய்கிறது ஒரு சிறிய காரியமாக இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதினாலும் தொடர்ச்சியாக செய்யணும். அதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ரமலான்ல ஒரு குரானை ஃபுல்லாக ஓதி முடிச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அவ்வளவு கூட தேவையில்லைங்க. ஒரு பக்கத்தை ஓதுங்க, 2 பக்கத்தை ஓதுங்க. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதுறீங்களா, வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ச்சியாக செய்தால் அதுதான் அதிகமான அருளை, நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. இறைவனுக்கு அமல்களிலேயே, நற்காரியங்களிலேயே ரொம்ப பிடித்தமானதாக அல்லாஹுடைய தூதர் எதை சொல்லி காட்டுகிறார்கள்? குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக செய்ய வேண்டும், மரணிக்கும் வரை செய்ய வேண்டும். ஒரு பக்கத்தை ஓதினாலும் வாழ்நாள் முழுவதும் ஓத வேண்டும். அந்த தொடர்ச்சி தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹுடைய நேசத்தை, அருளை பெற்று தருகிறது. எனவே இந்த ரமலான் மாசத்துல நம்ம குரான் ஓதுறோம், அதோடு முடிஞ்சிருச்சு என்று இல்லாமல் குரானுடன் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருளை நாம் பெற்றவர்களாய் மாறலாம், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.